கிட்டத்தட்ட கடைசி ஒரு வருஷத்துல எனக்கு தெரிஞ்ச 8 நண்பர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஒரு வருஷத்துக்குள்ள. அதுல ஒரு நண்பன் இறந்தே போனார் ஹார்ட் அட்டாக்ல. ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆள் சொல்லுவேன், நான் வெஜிடேரியன், நான் ஒரு மீட்டின் சாப்பிட்றது இல்லை, முட்டையை தவிர வேறு இன்னும் எடுப்பது இல்லை, வெஜிடேரியன் சொல்லுவார். அவருக்கு கூட ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. 20% பாப்புலேஷன் தான் உலகத்திலே சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கான்ட்ரிபியூட் பண்ணினோம். ஆனா 60% ஹார்ட் அட்டாக் உலகத்துல இந்த கருப்பின மக்கள் தான் ஏற்படுது. நாங்க வந்து கார்போஹைட்ரேட் இடியப்பான், மத்தியானம் சோறு, பின்னேரம் இடியப்பம், புட்டு. அப்ப இந்த அதான் பொதுவா, அல்லது இட்டலி, வடை, சாம்பார் அல்லது சப்பாத்தி. அப்ப இந்த முறையாலை இதண்ணி எக்ஸசைஸும் செய்யாவிட்டோன்னு இவருக்கு டயபெட்டிக் என்ற பாதிப்பு கூட. வையகம் தழுவிய வானொலி தொழில் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையின் நேர்களை இப்போது இந்த மருத்துவர்கள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இதய மருத்துவ நிபுணர் என் கோதாசன் அவர்கள். டாக்டர் கோதாசன் வணக்கம். வணக்கம். சிறப்பு வணக்கம். அதே வேளையில் குடும்ப மருத்துவ நிபுணர் டாக்டர் ஸ்ரீஹரன் அவர்கள். வணக்கம் ஸ்ரீ. வணக்கம். வணக்கம். சிறப்பு. முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு மற்றவர்களுக்கும் பொருத்தமானது என்று நினைத்தால் தயவு செய்து இந்த இணைப்பை யூடியூபோடாகவோ மூனூலோடாகவோ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த 60 நிமிட நேரங்களுக்கு முக்கியமான பல தலைப்புகள் எங்களுக்காக வர இருக்கின்றன என்று சொல்லிக்கொண்டே இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருமாறு டாக்டர் ஸ்ரீஹரனை கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் கோதாசன் தொடர்ந்து நமது கருத்துக்களை வழங்குவார். வாருங்கள் ஸ்ரீ. வணக்கம் பாலா அண்ணா. வணக்கம் கோதாசன். இந்த தலைப்பு இந்திய உபகண்ட மக்களுக்கு இருத நோய் அதிக அளவில் ஏற்படுவதற்கு என்ன காரணம், அதை நாங்க எப்படி தடுக்கலாம் அல்லது கட்டுப்படுத்தலாம் என்றத டாக்டர் கோதாசன் லீடிங் கார்டியோலஜிஸ்ட், ஆஸ்திரேலியால பணிபுரிகிறார். நாங்க 2 பேரும் அது சம்பந்தமாக கதைக்க இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிட்ட காலங்களா இப்ப கடந்த ஒரு 10-15 வருஷங்களுக்குள்ள இந்த ஹார்ட் அட்டாக், இருதய மாரடைப்பு வந்து எங்கட ஆக்களுக்கு, அதாவது இந்திய உபகண்ட ஆக்களுக்கு, அதாவது இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், அந்த குறிச்சியில இருக்கிற ஆக்களை நாங்க சவுத் ஈஸ்ட் ஏசியன் சொல்றது. இந்த உலக ஸ்டாட்டிஸ்டிக்ஸின் படி இந்த பாப்புலேஷனுக்கு உலகளாவிய ரீதியில மிக கூடுதலாக மாரடைப்பு ஏற்படுகிறது. அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்ப என்ன எடுத்தா கிட்டத்தட்ட கடைசி ஒரு வருஷத்துல எனக்கு தெரிஞ்ச 8 நண்பர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஒரு வருஷத்துக்குள்ள. அதுல ஒரு நண்பன் இறந்தே போனார் ஹார்ட் அட்டாக்ல. எங்கட வயது ஆக்கள், அதாவது 40 இருந்து 55 வயதுகளுக்கு இடைப்பட்ட குரூப்ல எனக்கு தெரிய 8 பேர். அது மாதிரி உங்கள் எல்லாருக்கும், உங்களோட சொந்தக்காரர், நண்பர்கள், இந்த இதுகள் பரம்பல் கூடவா இருக்கும். இதுல முக்கியமான ஒரு விஷயம், இது ஏன் இது இப்ப பெரிய பேசு பொருளா வந்ததுண்டா, அமெரிக்காவில ஒரு ஆராய்ச்சி ஒன்று செய்திருக்கிறார். அமெரிக்காவில பார்த்தா இருந்தா போல அவையில் இந்த ஹெல்த் பட்ஜெட் எல்லாம் ஞாபகமாக கூடிட்டுது. இப்ப அமெரிக்கால கூட இந்தியன் வம்சாவளி ஆக்கள் கூட போறது தொழில் சார்பாகவும், அங்க ஒரு குரோயிங் பாப்புலேஷன் அமெரிக்கால இந்தியன்ஸ். ஒருவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா கிட்டத்தட்ட $100,000 மேல செலவு. அவர் ஸ்டென் போட வேணும், அவரை பராமரிக்க வேணும், மருந்துகள், கார்டியக் ரீஹபிலிட்டேஷன் அப்படின்ட்டு மிக பெரிய பட்ஜெட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரும். அப்ப அவர்கள் திடீரென்று ஏன் கூடுனன்ற ஒரு ஆராய்ச்சியை செய்து பார்த்தா அவையில் கண்ட முடிவு வந்து இது வந்து இந்தியன்ஸ், அதாவது இந்திய வம்சாவளி ஆக்களுக்கு பெரிசா பரவி இருக்குது. உதாரணமாக ஏசியன்ஸ், சைனீஸ் பாப்புலேஷனோட ஒப்படைக்குள்ள இந்தியன்ஸுக்கு கூட, அதாவது இந்திய உபகண்ட ஆக்களுக்கு மிக கூட. புறாவேல் அதுல இருந்து பல ஆராய்ச்சிகளை சேர்ந்து ஒரு தேவைக்கு அவர்களை விசா கொடுத்து கூப்பிடுறார்கள். அந்த தேவையிலையும் கூட அவர்களுக்கு கூடுதலான செலவுகள் வருது. பல ஆராய்ச்சிகளை செய்து சில கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் ஏன் இது கூட. அப்ப நாங்க அதைத்தான் கொஞ்சம் கதைக்க போறோம். அப்ப நாங்க கதைக்கிறது எல்லாம் இந்த ஆராய்ச்சிகள்ல தெரிய வந்தது, எங்கட சொந்த கருத்துகள் இல்லை. அதே நேரத்துல நாங்க உண்மையா இதுல பார்க்க வேண்டியது எப்படி இத நாங்க எங்களுக்கு வராம தடுக்கலாம்ன்றது. அப்ப தடுக்கலாம்னு வரைக்குள்ள அது என்னத்தால வருகுதுன்னு தெரிஞ்சாத்தான் அத சுகமா இருக்கு. அப்ப
நாங்க அதை இப்ப முதல் பார்ப்போம். அப்ப வணக்கம் கோதாசன். வணக்கம் சார். அப்ப என்னது முதல் கேள்வி கோதாசன், இந்த ஏன் இவ்வளவு உலக நாடுகள்ல இருக்கிற மக்கள்ல இந்திய உபகண்ட ஆக்களுக்கு இந்த மாரடைப்பு கூடிக்கொண்டு, அதாவது திடீரென்று கடந்த சில ஆண்டுகளாக, மேபி ஒரு 20-30 வருடமோ அல்லது 10-15 வருடமோ ஒரு பாரிய கூடுதலான இதை கண்டிருக்குது. இப்ப எங்களுக்கு தெரியும், ஆக்டர்ஸ் விவேக்ல இருந்து எவ்வளவு பேரை நான் கண்டுட்டோம், படங்கள்ல எல்லாத்துலயும் தெரியுது. இதுக்கு என்ன காரணங்கள் என்று ஒரு சொல்ல இயலுமா டாக்டர் கோதாசன்? சாதாரண மாரடைப்பு வாரதுக்கு காரணங்கள் வந்து ட்ரெடிஷனல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து நாங்கள் கிளாசிஃபை பண்ணியிருக்கோம், அடுக்கணி பண்ணியிருக்கோம். அது வந்து நார்மலா யூரோப்பியன் டிசைன் வெள்ளக்கார ஆட்களுக்கும் எங்களோட கருப்பின மக்கள் சவுத் ஏசியன் நீங்கள் டிஃபைன் பண்ணியிருந்தீங்க, இந்தியன், ஸ்ரீலங்கன், பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள் போன்ற ஆட்களுக்கும் வேறுபாடா இருக்குது. மிக முக்கியமான ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிக்கிறோம். ஒரு 7500 பேரை ஸ்டடி பண்ணி பார்த்திருக்கேன் 7 வருஷத்துக்கு இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியன் டிசைன்ல. மிக முக்கியமான காரணம் வந்து மாரடைப்பு ஏற்பதற்கான சந்தர்ப்பம் வந்து 2-4 மடங்கு ஹையா இருந்திருக்குது, கூடுதலா இருக்குது கம்பேர்ட் டு வெள்ளக்காரோட பிடைக்கல. 2வது மாரடைப்பு வாரதுக்கான வயதுல வந்து மிக ஏழியா வருது. அவரேஜா நாங்கள் இப்ப வெள்ளக்காராக்களை பார்த்தோம்னா 65-75 வயதுக்கு ஏற்பட்ட ஆக்கள் தான் நியமன மாரடைப்பு வருது டூ. பட் எங்கட சவுத் ஈஸ்ட் ஏசியன் டிசைன்ட் ஆக்களுக்கு 40-50 வயதுக்கு ஏற்பட்ட ஆக்கள்ல 30% ஆட்களுக்கு 30% ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. சோ இந்த ஆய்வுகளின் படி என்ன முக்கியமா டாக்டர் சிரேன் தெரிய வந்ததுன்னு சொன்னால், முதலாவது காரணம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஒரு உடல் நிலையில் ஏற்படுகிற மாற்றம். சோ நாங்கள் இப்ப பார்த்தோம்னா எங்களோட கருப்பின மக்கள்ல வந்து அவருக்கு பிளட் சுகர் நார்மலான அளவுல இருந்தாலும் அந்த உங்களுக்கு பிளட் சுகர்ல கூட குளுக்கோஸை கொடுத்தால் உடம்பு வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுக்கான தன்மை வந்து வித்தியாசமா இருக்குது. அது வந்து இன்சுலின் ரிசப்டர்ஸ் உங்களுக்கு நார்மலா தெரியும், உங்களோட பிளட்ல இருக்கிற குளுக்கோஸை வந்து உடல் ஹேண்டில் பண்ணப்படுறது ஒரு ஸ்பெஷல் வகையான ரிசப்டர்ஸ் ஒன்று இருக்குது, இன்சுலின் ரிசப்டர்ஸ். ஸோ உங்களுக்கு குளுக்கோஸின் அளவு கூடினோன்னா இன்சுலின் சுரக்கின் அளவு கூடி அந்த இன்சுலின் போய் இன்சுலின் ரிசப்டர்ஸ்ல தாக்கத்தை ஏற்படுத்தி அதுதான் உங்களுக்கு குளுக்கோஸை உங்களோட கலங்களுக்கு அனுப்புறது, உள்ளுக்கு அனுப்பி பிளட்ல குளுக்கோஸை பராமரிக்கிறது. இந்த இன்சுலினுக்கும் இந்த ரிசப்டர்ஸுக்குமான தாக்கம் வந்து குறைவா இருக்குது. அதை சொல்றது இன்சுலின் ரெசிஸ்டன்ட். இன்சுலின் அளவை கூட்டி பிளட்ல இன்சுலின் அளவு கூடி இருக்கும், ஆனா குளுக்கோஸை கலங்களுக்கு அனுப்பி பிளட்ல குளுக்கோஸை குறைக்கிற தன்மை குறைவா இருக்குது. இந்த நிலையை நாங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் சொல்றது. ஆனா நார்மலா நீங்க ஃபாஸ்டிங் பிளட் சுகரை செய்றீங்கன்னா அது சில அநேகமா நார்மலா இருக்கும், அல்லது ஹையர் லெவல்ல இருக்கும், அவ்வளவுதான். அது டயபெட்டிக் அந்த தன்மைக்கு போகாது. அதை விட எங்களை கருப்பின மக்கள்ல டைப் 2 டயபிட்டிஸ் மெலைட்டஸ் எங்களுக்கு நீரிழிவு நோயின் தாக்கம் வந்து அதிகரிச்சு கொண்டு போகும். 3வது ஸ்ரீலங்கா நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஸ்ரீலங்கா, இந்தியன், பாகிஸ்தான் ஆக்கள் அங்க இருக்கிற ஆக்களை விட இப்ப மைக்ரேட் பண்ணி வெளிநாடுகளுக்கு வந்திருக்கேன், ஆஸ்திரேலியா அல்லது கனடா, அமெரிக்காவுக்கு போன ஆட்கள்ல இந்த ஹார்ட் அட்டாக் இந்த ரிஸ்க் வந்து இன்னும் கூடுதலா இருக்குது. அது என்ன நடந்தாலும் நீங்கள் உங்களோட நாட்டில் இருக்கைக்குள்ள செய்யற ஆக்டிவிட்டிஸ் எக்ஸசைஸ்ல எல்லாம் குறைஞ்சி இங்க வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் கம்பேரிட்டிவ்லி மாறிட்டுது. ஆனால் உங்களோட அதை குறைக்கிறதுக்கான தன்மைகளை வந்து நாங்கள் சரியா செய்வதில்லை. 2வது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் கன்செப்ட்ல மெட்டாபாலிக் சிண்ட்ரோம் என்ற ஒரு பல தாக்கங்களை ஏற்படுத்துற ஒரு உடல் நிலைமை ஒன்று ஏற்படுது இந்த கருப்பின மக்கள்ல. அப்ப மெட்டாபாலிக் சிண்ட்ரோம்னா என்னன்னு நீங்க கேட்பீங்க. ஒரு ஆளா பாத்தீங்கன்னா அவர் வந்து பேரம் கூடுதலா இருக்க மாட்டுது. பேரம் கூடினாக்கள் தான் நாங்கள் ஒபிசிட்டி சொல்லி டிஃபைன் பண்ணி எங்களை யூரோப்பியன் டிசைன்ல வெள்ளக்காரில் நாங்கள் டிஃபைன் பண்றது. ஆனா கருப்பின மக்கள்ல இந்த பேரம் வந்து பெருசா மாறாது. பிஎம்ஐ என்று பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதை கால்குலேட் பண்ணீங்கன்னா அது 22-23 இருக்கும், அது நார்மல் ரேஞ்சிலாம் இருக்கும். ஆனால் அவன் உடல்ல இருக்கிற ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றது உங்களுக்கு கொழுப்பின் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வேறு விதமா மாறுது. இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல போகுது, லிவர், அரௌண்ட் த ஹார்ட், அது எல்லாம் கூட கொழுப்பு படைகள் ஏற்பட்டு அவைய சொல்றது
உண்மையாவே ஒபிசிட்டி இல்ல, பிஎம்ஐ நார்மலா இருக்குது. ஆனா உண்மையாவே ஒபிசிட்டியா இருக்கிற ஆக்களை விட வேறு விதமான உடல் மாற்றங்கள் ஏற்பட்டு கொழுப்புகள் வந்து வேறு இடங்களை படிஞ்சிருக்குது. அவைய சொல்றது தின் ஒபிசிட்டி சிண்ட்ரோம். அவை உண்மையா தின்னா இருப்பினம் பார்த்தால், ஆனா கார்டியோ ரிஸ்க் கூடவே இருக்கும். ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆள் சொல்லுவார், நான் வெஜிடேரியன், நான் ஒரு மீட்டும் சாப்பிடுறது இல்லை, முட்டையை தவிர வேறு இன்னும் எடுப்பது இல்லை, வெஜிடேரியன் சொல்லுவார். அவருக்கு கூட ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஏனென்றால் அவர் உண்மையா வந்து உடல் நிலையில் இருக்கிற ஒரு காரணிகள் வந்து மெட்டாபாலிக் சிண்ட்ரோம் கொண்டு வருது. அப்ப மெட்டாபாலிக் சிண்ட்ரோம் என்னன்னா, உங்களோட உடற்பருமன் கொஞ்சம் கூடி இருக்குதும், இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்குதும், உங்களுக்கு பிளட் பிரஷர் கூடி இருக்குதும், உடல் வந்து உங்களோட குளுக்கோஸ் ஹேண்டில் பண்ற அளவு வேறையா இருக்கும், அதை விட கொலஸ்ட்ரால் அளவு கூடுதலா இருக்கும். நாங்கள் கொலஸ்ட்ரால் அளவு, கொலஸ்ட்ரால் வந்து ஒரு முக்கியமான பதார்த்தம் உங்களுக்கு தெரியும். இந்த கொழுப்பு படிவு ஏற்படுத்தி அதால அத்ரோஸ்க்ளரோசிஸ் என்ற ஒரு பதாலஜி ஏற்படுத்தி அதாலதான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. ஆனா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவு மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்தாக்கள்ல வெள்ளக்காரர்களோட கொம்பியா வண்டைகளும் கிடையாது குறைவா தான் இருக்குது கொலஸ்ட்ரால் அளவு. சில ஆக்களுக்கு எல்டிஎல் என்ற ஒரு பேட் கொலஸ்ட்ரால் சொல்றது, நாங்கள் வெரி ஹை என்று சொல்றது 4-5 இருந்தா தான் ஹை என்று சொல்றது. ஆனா எங்களுக்கு இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் டிசிப்ளின்ல ஸ்ரீலங்கன் இந்தியன்ல 2.5 இருக்கும். ஆனா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அது ஏன்னு சொல்றேன்னா, அந்த இவன் அந்த கொலஸ்ட்ரால் அளவு நார்மலா இருந்தாலும் அந்த கொலஸ்ட்ரால் தன்மை ஸ்டிக்கினஸ், உங்களுக்கு குருதி கலங்கள்ல குருதி குழாய்கள் படிக்கிற தன்மை வந்து கூடுதலா இருக்கும். அப்ப அந்த எல்டிஎல் சொல்றது ஆத்ரோஸ்க்ளரோட்டிக் எல்டிஎல். இவன் இந்த எல்டிஎல் அளவு நார்மலா இருந்தாலும் அந்த எல்டிஎலால உங்களுக்கு மரணப்பு ஏற்படுக்கான அல்லது ஸ்ட்ரோக் ஏற்படுக்கான சந்தர்ப்பம் கூட. அதை விட நாங்கள் வந்து இப்ப ஸ்பெஷலி இப்ப இந்தியா ஸ்ரீலங்கன் இருந்து வெளிநாடுகளுக்கு மைக்ரேட் பண்ற ஆட்கள் வந்து எக்ஸசைஸ் அளவு குறைவு ஒன்று. ரெண்டாவது, நான் எங்களோட சாப்பாடு முறையில கடுமையான மாற்றம் ஏற்படுது. இங்க வரைக்கும் நான் கூடுதல இறைச்சி வகைகள் அல்லது டேக் அவே ஃபேட் கூட சாப்பிடுறோம் இங்க. மூன்றாவது காரணம் வந்து ஸ்மோக்கிங். நிறைய பேர் வந்து ஸ்மோக்கிங் ஒரு ஹேபிட்டா பழகிக்கொள்ளணும். அதை விட நீங்கள் எடுக்கிற ஆல்கோஹோலின் அளவு எல்லாம் இந்த எல்லா காரணியும் இந்த செயற்கை இந்த குரூப் தான் உங்களுக்கு கம்பேர் டு வெள்ளக்கார விட எங்களுக்கு மரணப்பு ஏற்படுத்தான தன்மையை கூட்டு. இதை விட முக்கியமான ஒரு கண்டுபிடிச்சு டாக்டர் சுரேரன் கண்டுபிடிச்சிக்கணும் என்னன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், வேலை சம்பந்தமே அல்லது வீடு சம்பந்தமே அல்லது உங்களோட என்வாயன்மெண்ட் சம்பந்தமே கம்யூனிட்டி சம்பந்தமே ஏற்படுகின்ற ஸ்ட்ரெஸ்களும் போட்டியலாலையும் உடலில் சிக்னிபிகன்ட் சேஞ்ச் ஏற்படுது. அது ஒரு மிக முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர். இப்ப 3வது ரிஸ்க் ஃபேக்டரை எங்களுடைய ஆட்களுக்கு கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு சவுத் ஏஷியன் டிசைன்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் டாக்டர் வந்து சந்திச்சாலும் நெஞ்சு நோண்டு நாங்கள் வெரி சீரியஸா எடுப்போம் வெள்ளக்காரரை விட. இரண்டாவது இவர்களுக்கான ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் ஹையா இருக்குது, இவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சந்தர்ப்பம் கூடுதலா இருக்குது. ஈவன் தோ இவன் பிளட் டெஸ்டோ இவன் பேரமோ அது எல்லா பராமீட்டர்ஸ் நார்மலா இருக்கிற பராமீட்டர்ஸ் உங்களுக்கு மைக்கால் அளவு குறைவா இருக்குது. இதனால முக்கியமா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் டாக்டர் சொல்ல வேண்டியது வந்து 20% பாப்புலேஷன் தான் உலகத்திலே சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கான்ட்ரிபியூட் பண்ணினோம். ஆனா 60% ஹார்ட் அட்டாக் உலகத்துல இந்த கருப்பின மக்கள் தான் ஏற்படுது. அதுல இருந்து உங்களுக்கு தெரியும், ஈவன் தோ இந்த உலகத்தின் பாப்புலேஷன்ல ஒரு 20% தான் நாங்கள் பிளாக் ஆக்கள், ஆனா 60% ஹார்ட் அட்டாக் வந்து இந்த பிளாக் ஆக்கள் ஏற்படுத்துறதுல உங்களுக்கு உடனே தெரியுது இவ வந்து ஹை ரிஸ்க் கிளாசிஃபை பண்ணிடுது. நீங்க கருப்பினம் சொல்றது எங்க இந்தியன் சப்கான்டினென்ட் பீப்புள், சப்கான்டினென்ட் இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், பூட்டானிஸ் இது எல்லாரையும் கிளாசிஃபை பண்ணி தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியன். எஸ், ஓகே. கோதாசன், நீங்க சொன்னதை நான் ஒருக்கா கொஞ்சம் திருப்பி ஒருக்கா சமரைஸ் பண்றேன் அடுத்ததுக்கு போக முதல். அதாவது வந்து எங்கட ஏசியன்ஸ், அதாவது இந்தியா சப்கண்டினன்ட் ஆக்களுக்கு மற்ற வெள்ளை ஆக்கள்லையும் விட சில இயல்புகள் வித்தியாசமா இருக்கிறதாலதான் இந்த ஹார்ட் அட்டாக் கூடுதலா வருது. அப்ப கோதாசன் என்ன சொன்னா, உலகத்துல 20% ஆக்கள் நாங்க, ஆனா அதுக்கு 60% உலகத்துல 60% ஹார்ட் அட்டாக் வருது இந்த 20% ஆக்கள். அப்ப அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அப்ப அதுக்கு என்ன இந்த ஆராய்ச்சிகள் சொல்லுதுன்னா, முதலாவது எங்கள்ல வர்ற இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்தியன்ஸுக்கு தான் கூட இருக்குது. அதாவது இந்தியா சப்கண்ட வெள்ளையாக்களோட ஒப்படைக்கல இந்தியன்ஸுக்கு தான் கூட. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கோதாசன் சொன்ன மாதிரி எங்கட இன்சுலின் அளவு கூடுதலா இருக்கிறது உடல்ல. அது இந்த தொழில்
பாதிக்கப்பட்டிருக்கு. அதோடம குளுக்கோஸ இன்சுலின் செல்லுகளுக்குள்ள அனுப்பும். இங்க குளுக்கோஸ் கூடுதலா இருந்து செல்லுகள் குளுக்கோஸால நிரம்பின உடனே அந்த கதவு துறப்படாது. அப்ப இன்சுலின் போய் கதவை தட்டினாலும் கதவு துறப்படாது குளுக்கோஸ் அனுப்புறது. அதாவது இன்சுலின் குளுக்கோஸ் ஒரு கலத்துக்கு ஒரு கதவுக்குள்ளாலதான் போகணும். அந்த கதவை துறக்கிறது இன்சுலின். அப்ப குளுக்கோஸ் கூடுதலாக செல்லுகளுக்குள்ள இருக்கேக்குள்ள இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஒன்று வந்தோடனே இன்சுலின் கதவை தட்டும் துறப்படாது. அப்ப என்ன செய்யும், மிச்சமா இருக்கிற குளுக்கோஸ்கள் லிவர்லையும் அங்கட வயிற்றுலையும் கொழுப்பாக இன்சுலினால மாத்திரும். அதாவது இன்சுலின் ஒரு அனாபாலிக் ஹோமோன், அதாவது சிந்தசைஸ் பண்றது. ஹோமோன்ல 2 வகை இருக்குது, கெட்டபாலிக், அனாபாலிக். இன்சுலின் குளுக்கோஸ செல்லுக்கு அனுப்பும். மேலதிகமா இருக்கிற குளுக்கோஸ ஈரல்லையும் வயிற்றுலையும் படிய செய்யும். ஆகவே இந்த இன்சுலின் கூட இருக்கிறது கொழுப்ப படிய செய்கிறதாலையும், அது உலக முழுக்க இன்சுலின் கூட இருந்து அது அந்த பிளாக் அதுகளையும் பாதிப்புகள் ஏற்படுறதாலையும் இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியன் இந்தியன் உபகண்ட ஆட்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது கூட. அது முதலாவது சொன்ன கூடாது. ரெண்டாவது இந்த உணவு மாற்றங்கள், அதாவது இந்த இந்தியன் உபகண்ட ஆக்கள் கார்போஹைட்ரேட்டை மையமாத்தான் உணவெடுக்கிறது. இப்ப வெள்ளை ஆக்களோட ஒப்படைக்கல அவர்கள் புரோட்டீன் பேஸ், நாங்க கார்போஹைட்ரேட், இடியப்பான், மத்தியானம் சோறு, பின்னேரம் இடியப்பம், புட்டு. அப்ப அதான் பொதுவா, அல்லது இட்டலி, வடை, சாம்பார் அல்லது சப்பாத்தி. அப்ப இந்த முறையாலை இதண்ணி எக்ஸசைஸும் செய்யாவிட்டோன்னு இவருக்கு டயபெட்டிக் என்ற பாதிப்பு கூட. அப்ப டயபெட்டிக் ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் அட்டாக். அப்ப வெள்ளையாக்களோட ஒப்படைக்குல எங்களுக்கு டயபெட்டிக் கூட. மூன்றாவது காரணம் பொதுவானது எங்கட ஸ்ட்ரெஸ். அதுல கோதாசன் என்ன சொன்ன, எங்களுக்கு இலங்கையில ஏற்படுறதுல இருக்கு, இலங்கையோ இந்தியாவில வரை இருக்கிற ஆக்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுலையும் விட ஒரு வளர்ந்த நாட்டுக்கு வந்த உடனே ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அவைகளுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது கூட. ஏனென்றா அந்த ஸ்ட்ரெஸ். எங்கட சொந்த நாடுகள்ல இருக்க நாங்க எல்லாரோடையும் கதைப்போம், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பினோம், சோசியலைஸ் பண்ணுவோம், சமூகங்கள், கோயில்கள் எல்லாம் இருக்கும். அப்ப எங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸ உணரமானோம். இங்க அதை உணர்வோம். அதோட நாங்க ஒரு முக்கியமான தன்மை இருக்குது இடம்பெயர்ந்த ஆக்களுக்கு, இரவு பகலா வேலை செய்வினேன். அது என்னன்னு எனக்கும் தெரியல. பட் நான் நினைக்கிறேன் அந்த காசு வருமானத்துக்கோ அல்லது இந்த டாலர்களை காசு பருகி பார்க்க அது பெரிய காசு இருக்கேங்களோ, ஒரு காசுக்கு பின்னால வர்ற ஆசையோ என்னவோ தெரியும். அவர்கள் மார்னிங் வேலை, இரவு வேலை என்று 7 நாள்ல 6 நாள் வேலை செய்கிற ஆக்கள்லாம் 90% மேலே ஆக்கள். அப்படி அவைகள் இந்த ஸ்ட்ரெஸ் கூடுனதும் இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியன் இடம்பெயர்ந்து இந்த ஆஸ்திரேலியா வர்றதுக்கு, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒரு காரணம். அதை விட எங்களுக்கு இந்த மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது அவையில் இந்த உடம்பு டிசைன் பண்ணதுல விட எங்கட உடம்பு டிசைன் பண்ண சின்ன வகையான உடம்பு இது இல்லை, எங்கட சாப்பாட்டு வழக்கங்களால மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ஒரு வருத்தம் வருது. அது வெள்ளை இன ஆக்களுக்கு குறைவு, எங்களுக்கு தான் கூட. மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ஒரு வயது வருத்தம் வந்தா அது உங்களோட அந்த வருத்தத்தோட சேர்ந்து கொலஸ்ட்ராலும் கூடும், பிளட் பிரஷரும் கூடும், டயபெட்டிக்கும் கூடும், ப்ரீ டயபெட்டிக்னு சொல்ற. அப்ப இந்த பரம்பல் எங்களுக்கு கூட இருக்கிறதாலதான் எங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வரும். மற்றது இன்னொரு பாயிண்ட் அவர் சொன்னவர் என்னன்னா, எங்களுக்கு வர்ற ஹார்ட் அட்டாக் வெள்ளையாக்களுக்கு வர்ற ஹார்ட் அட்டாக்ல இருந்து 3 இதுல வித்தியாசம். ஒன்று, வெள்ளையாக்களுக்கு வயது வந்த ஆக்களுக்கு தான் ஏற்படும், 60க்கு மேல. எங்களுக்கு 40 வயதுல இருந்து ஹார்ட் அட்டாக் துவங்குது இப்ப இந்த மாற்றங்களால. ரெண்டாவது, எங்களுக்கு வர்ற ஹார்ட் அட்டாக் பாரதூரமான ஹார்ட் அட்டாக்க வரும் அவர்களோட ஒப்படை. அதாவது முதல் ஹார்ட் அட்டாக்லயே கனை பேர் இறந்துருவினும். ஆனா வெள்ளை இன மக்களுக்கு வர்ற ஆக்கள் 2-3 வரையும் ஒரு ப்ராப்ளம் வராது, விடைய மாட்டோம். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா அதுக்கு பிறகு தடுத்துருவினோம். எங்களுக்கு முதல் ஹார்ட் அட்டாக்லயே பெரிய இழப்பு வரும், பாரதூரம் இழப்பு வரும். அதால இந்த ஹார்ட் அட்டாக் எங்களை பாதிக்கிறது மிகவும் கூடுதலா இருக்குது. அதான்